පුනරුද යුගයකට රට අනුරට ජාතික ජන බලවේගය. வணக்கம், நான் உதய புனிதன். இந்த மலையகத்தை சார்ந்த இளையோர்களில் நானும் ஒருவன். நான் யூனிவர்சிட்டியில் லோ டிகிரி முடித்தேன். இப்போ ரிசர்ச் ஆஃபீஸராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் லெக்சரராக இருக்கேன். எனக்கு இந்த அரசியல் பிரவேசம் என்பது அப்பாற்பட்ட ஒரு விடயம், தேவையில்லாத விடயம் அப்படி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் நான் ரிசர்ச் ஒன்று செய்தேன், அது கூட்டு ஒப்பந்தத்தை பொறுத்தது. கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக நான் செய்யும்போது சாதாரண சொல்லணுமா இருந்தால் சம்பளம் தொடர்பான பிரச்சனை. அப்போது நுவரெலியா டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்பட்டுச்சு. எல்லார்கிட்டையும் பேசினேன், எல்லார்கிட்டையும் போய் டேட்டா கலெக்ட் பண்ணேன், சம்பளத்தை பற்றி கேட்டேன், வேலைகள் தொடர்பாக கேட்டேன். அது வரைக்கும் என்னுடைய வாழ்வும் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக விளையாண்டுக்கு இருந்த சர்வ சாதாரணமான நோர்மலான மலையகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் எப்போ நான் ரிசர்ச் செய்கிறனோ, மக்கள் கூட பழகிறனோ, அவங்க என்ன சிரித்த முகத்தோட அவங்க வீட்டில் ஒருத்தனா சொந்தக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு எனக்கு தேவையான டேட்டா தராங்க, எனக்கு சொல்லி தராங்க, நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் படித்தது வெறுமனை படிப்பு மட்டுமல்ல, கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான சம்பந்தமான விடயம் மட்டுமல்ல, மக்களுடைய வழி, அந்த லயன் காமராக்கல்ல அவங்களுடைய வழி. நானும் லயத்தில் வாழ்ந்தவன் தான். ஒரு அதிர்ஷ்டவசமாக நகரத்தை சார்ந்த ஒரு தனி வீட்டு அமைப்பு திட்டத்துக்குள்ளால ஒரு வீட்டுக்குள்ளே போனதால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ நான் மலையகத்திலிருந்து வெளியில் போகிறேன், படிப்பு நிமித்தமாகவோ வேலை செய்கிறதுக்கோ போகிறேன். அப்போதான் எனக்கு தெரிய வருது, பாடசாலையாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மலையகத்தை சார்ந்த பிரதேசங்கள் எல்லா இடங்களும் எனக்கு கிடைத்த வளம், அபிவிருத்தி, நான் என்ன வாழ்ந்திருக்கேன், எனக்கு கிடைத்த எல்லா காரியங்களும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த இலங்கை சமூகத்தில் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பின்னடைவாக காணப்படும். இன்னைக்கு வெறுமனே இந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது சம்பள பிரச்சனையும், ரோட் போட்டு தரேன், கோவில் சம்பந்தமான விடயங்களை சொல்லியே ஓட்டு கேட்க. ஆனால் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை வளர்த்து விட்டதற்கு ஓட் போட்ட என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பரம்பரை, நான் உட்பட அனைவரும் வெட்கப்பட வேண்டியிருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, எங்களுக்கு சம்பள பிரச்சனை மட்டுமே இந்த மலையகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம், உட்கட்டமைப்பு வசதி எல்லாத்துலேயுமே நாங்கள் பின்னடைந்து காணப்படும். ஏன் போஷாக மட்டத்தில் கூட இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. அப்படியா இருந்தால் நான் முதலாவது யோசிக்கிறேன், இந்த நாட்டுக்கு 200 வருஷம்னு சொல்லப்படுது, வரலாறு அப்படித்தான் சொல்லுது. 200 வருஷத்துல நான் சொல்றேன், யாரும் சொல்லாத நம்மளுடைய பலத்தை நான் இப்போ அடையாளப்படுத்தேன். முதல்ல நாம அடிமைகளாக காணப்பட்டோம், அதுக்கு பிறகு வேலைகள் செய்கிறோம், பெருந்தோட்டம், இந்த நாட்டுக்கு பெருந்தோட்ட ரீதியாக வேலை செய்து பொருளாதார ரீதியாக நாம் பங்களிப்பு செய்திருக்கோம். இப்போ படித்திருக்கும், தனியாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அரசியல்வாதிகளை நம்பி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கை கொண்டு போவதற்கு நாங்கள் இன்னும் தயாராக இல்லை. ஆனால் எங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சுபீட்சமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான கௌரவமான ஒரு வாழ்க்கை, அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதித்துவ தேர்தல் தான் முக்கியத்துவம் பெறும். இப்போ எதிர்வரக்கூடிய 15ஆம் தேதி அனுர்குமார் திசாநாயக்க தலைவர்கள் வராரு. அதற்கு மலையகத்தில் காணப்படக்கூடிய இளைஞர் அனைவரும் கொண்டு திரள்வோம். எம்முடைய வாக்கை அனுர்குமார் திசாநாயகருக்கு செலுத்துவதன் ஊடாக எம்முடைய மறுமலர்ச்சிக்கான ஒரு பாதையை நாம் மீட்டு செல்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் விஷி ஜெசிகா. நான் மலையகத்தில் வசிக்கிற ஒரு பெண். நாங்கள் மகளிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் அனுரைக்கு வாக்களிப்போம். ஏன்னா நாங்கள் மகளிர்லாம் என்னென்னா இப்போ படித்து முடித்தோன்னு எல்லாம் கொண்டு கவர்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போகிறாங்க, இல்லாட்டி கொழம்புல போயிட்டு வேலை செய்கிறாங்க, இல்லாட்டி கொழுந்து படிக்கிறாங்க. அப்படித்தான் எல்லா மகளிரும் இருக்காங்க. நமக்கு ஒரு மாற்றம் ஒன்று வேண்டும். அதனால நாங்கள் அன்று தோழருக்கு வாக்களிப்போம். எதிர்வருகின்ற 21ஆம் தேதி அன்றைக்கு எல்லாரும் திசை காட்டிக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வோம். 15ஆம் தேதி 1 மணிக்கு தலவாக்கலுக்கு அனுர்குமார் திசாநாயக்க வராரு. அதுக்கு எல்லாரும் மகளிர் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். නේද? ආයුබෝවන් සුබෝදෑසනක්. මම නිරෝෂණී. මම පෞද්ගලික ආයතනයක ලිපිකාරණයක් වශයෙන් තමයි සේවය කරන්නේ. මමත් කඳුකරේ තරුණයක් හැටියට මලේගම තරුණහමිට එකතු වුණේ අනුර කුමාර සහෝදරයා 21 වෙනිදා ඡන්දය භාවිතා කරන්න එතුමා වෙනුවෙන් කඳුකරේ ඉන්න කාන්තාවෝ එක රාමුවක තමයි කොටු වෙලා ඉන්නේ. ඒ රාමුවේ කොටු වෙලා ඉන්න කඳුකර කාන්තාවන් ඒ රාමුවේ නෙපිට ගන්න තමයි අපිට
අවශ්‍ය වෙලා තියෙන්නේ. ඒ රාමුවෙන් එපිට ගන්න කඳුකරේ තරුණ කාන්තාවන් හැටියට ඔයාලට ආරාධනා කරනවා අපි සමග එකතු වෙන්න කියලා. ඒ වගේම 15 වෙනිදා අනුරු කුමාර සහෝදරයා තලවකැලේ මහජන ක්‍රීඩාංගණයට එනවා. අපි සමග ඔබත් එන්න කියලා මම ආරාධනා කරනවා. மீது நான் மலையகத்தில் பிறந்து மலையகத்தில் வாழ்கிற ஒரு இளைஞர். அதே மாதிரி நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் 3வது தலைமுறை. நான் இந்த 3வது தலைமுறை எடுத்தாலும் இந்த மலையகத்தில் ஒரே மாதிரி தான் வாழ்றோம். எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா, இப்போ நான். இதே தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு போகிறப்ப இதே வாழ்வாதாரம், இதே படிப்பு, இதே வேலை வாய்ப்புகள் தான் இந்த மலையகத்தில் இருக்குது. இது மாற மாட்டேங்குது. ஆனால் சில பேர் மலையகத்திலிருந்து வெளியே போனாங்க, வெளியே போயிட்டு இந்த உலகத்தை கண்டாங்க. மலையகத்தில் இருக்கிற உலகத்துக்கு மேலே அழகான உலகம்னு வெளியே இருக்கு. அந்த உலகம் எங்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு, யாருனால இல்லாமல் போணுச்சு? 2 பேர் அதுக்கு காரணம். ஒன்று எங்கள் பரம்பரைகள், மற்றவங்க அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதியை கொண்டு வந்தது யாரு? நம்ம. இப்போ நாங்கள் மாறி இருக்கோம். நம்மளுக்கு மாறுறதுக்கு தேவையான வசதி வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் நாங்கள் அடிமையாக மடத்தனமாக நாங்கள் எடுத்த முடிவுகள் தப்பாக இருந்தனால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இது மாறணும். இது மாறணும்னா இலங்கையில் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாம் இலங்கை மக்களாக ஒன்று கூடி ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க. நாடே அனுரகின்னு சொல்லி எல்லாம் முன் வந்திருக்காங்க. மலையகம் நாங்களும் அதே குறிக்கோளோட வேலை செய்கிறோம். இளைஞர்கள் நாங்கள் முன் வந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் எங்களுக்கு அழகான உலகம் வேணும், எங்களுடைய எதிர்கால சன்னதிக்கு ஒரு அழகான எதிர்காலம் வேணும். அதுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், படிப்பு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் தேவைகளும் அனுரகுமாரோட திட்டத்தில் இருக்கு. அது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நாங்கள் இதிலிருந்து வெளியே வரணும். அதுக்காக மலையகத்தில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் அனுரவை வெற்றிப்படுத்துறதுக்கு தேவையான வேலைகள் நடக்கப்பட்டது. அது மாதிரி 15ஆம் தேதி அனுகுமார் திசாநாயக தலைவர்களுக்கு வர்றார். வந்து மலையகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கூறுவார். வந்து எங்களோட இணைந்து அனுருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இளைஞர்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி. நான் இந்த ஒரு சுதந்திர ஊடகவியலாளர் என்ற ரீதியிலும் இன்னைக்கு மலையகம் எதிர்நோக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சமூகம் சார்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைக்கு மலையக சமூகமும் சரி, இளைஞர்களும் சரி இங்கே முகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இதற்கான தீர்வை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இதே மாதிரி 76 வருடமாக 200 வருடங்கள் மலையகம் மலையக சமுதாயம் இந்த நாட்டுக்கு வந்திருந்தாலும் சுதந்திரத்துக்கு பின் 76 வருடமாக இன்னும் அவர்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கோம். ஆரம்பத்துல ஒரு வெள்ளக்காரனுக்கு அடிமைப்பட்டிருந்த சமூகம் இன்று நம்மவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம். அதாவது நமது அரசியல்வாதிகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே இந்த நிலைமையை மாற்றணும். மலையக இளைஞர்கள் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கல்வி ரீதியாலா இருக்கட்டும், மருத்துவ ரீதியிலா இருக்கட்டும், ரொம்ப பின்தங்கிய நிலைமையில நம்ம மலையக சமுதாயம் இன்னைக்கு இருக்கு. ஆகவே இந்த நிலைமைய இப்படியே கொண்டு போறதை விட்டுட்டு இதுக்கான ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது நம்மளுக்கு. ஆகவே இந்த மாற்றத்துக்காக வேண்டி இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் அவ்வளவு பேரும் நாங்க என்ன முடிவெடுத்திருக்க மாதிரி ஒரு சரியான ஒரு தலைமைக்கு பணிய இந்த நாட்டின் எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தேசிய மக்கள் சக்திக்கு நாங்க ஆதரவு வழங்குறோம். அது மட்டும் இல்லாம தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இது அவ்வளவுக்குமான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக நாங்க நம்புறோம். පුනරුද යුගයකට රට අනුරට ජාතික ජන බලවේගය